கண்மணி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோன்னு சேரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. கண்மணி கம்யூனிட்டி கிச்சனை ஸ்டாப் பண்ணுற முடிவுக்கே அன்பு வந்துடுறாங்க. ஆனால் அன்போட அப்பாவும் பாட்டியும் இதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. இதனால் நமக்கு நிறைய லாஸ் வரும். அதுவும் இல்லாமல் நம்ம காம்படிட்டர் கம்பெனிஸ் எல்லாம் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நம்மளை விட பெரிய லெவலில் வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சொன்னதுக்கு மாற அந்த கம்யூனிட்டி கிச்சனை ஸ்டாப் பண்ணாமல் ரன் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்துடுறாங்க. இந்த நேரத்தில் இந்த விஷயம் கண்மணிக்கு தெரிய வருது. உடனே கண்மணி நான் அவ்வளோ சொல்லியும் என்ன மீறி அந்த கம்யூனிட்டி கிச்சனை செயல்படுத்துறீங்களா, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கண்மணி எங்கள் அன்போட குடும்பத்துக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அந்த வக்கீல் நோட்டீஸ் அன்போட அப்பா கையில் கிடைக்குது. உடனேவும் அவங்க அதை படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே பாட்டிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, அந்த கண்மணிக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் நம்மளுடைய கம்பெனிக்கு அவள் ஷேர் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிப்பான்னு பாருங்களேன் அப்படின்ட்டு அன்பு அப்பா சொன்னதும் அதை கேட்டுட்டு எங்கள் அன்புக்கும் அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டா, இதில் அந்த கண்மணி கம்யூனிட்டி கிச்சன் நீங்கள் நடத்துனீங்கன்னா அதில் எங்களுக்கு பங்கு வேணும். அதுவும் இல்லாமல் அது என்னோட ஐடியானால தான் அந்த கம்யூனிட்டி கிச்சனே ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணி இந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னதும் அன்பு, நான் தான் அந்த கம்பெனியை ஷட் டவுன் பண்ணிட்டேனே, அப்படி இருக்கும்போது அவள் எப்படி நம்மக்கிட்ட கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு அன்பு கேட்குறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, இல்லைடா, நான் அதை ஷட் டவுன் பண்ண வேண்டாம்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா இதனால் நமக்கு நிறைய லாஸ் வரும். நம்ம ஐடியாவை மற்ற கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளை விட வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வேண்டான்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. உடனே அன்பு இருந்துக்கிட்டு, ஏன் பாட்டி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இப்படி ஒரு முடிவு எதுக்காக எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கோவப்படுறாங்க. அன்போட அப்பா இருந்துட்டு, என்னம்மா இப்படி ஆயிடுச்சு, இவன் என்னன்னா நம்ம மேலே கோவப்பட்டுட்டு போகிறான். அந்த கண்மணி இங்கே இருக்கும்போதும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா, வெளியில் இருக்கும்போதும் நமக்கு இடைஞ்சலாதாம்மா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அப்பா சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.